இப்போ விஜய் அண்ணாமலை நிறைய அவதூறுகளை பரப்ப ட்ரை பண்ணாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணாங்க. எந்த நரேட்டிவுமே இங்கே சக்ஸஸ் ஆகலை. திமுக சைட்லேருந்து அவங்க வச்ச எல்லா நரேட்டிவுமே ஃபெயிலியர் ஆச்சு. எப்படி பார்த்தாலும் மக்கள் விஜயனா பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தோட வன்மம் தான் இந்த பாதிக்கப்பட்டவர்களை இப்படி எல்லாம் பேசுறது. ஏன்னா சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை பார்க்க தானே வந்து மக்கள் கூடுறாங்க, அது உன்னோட கட்சி தானே, உன்னை பார்க்கறதுக்கு தானே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அப்போ என்ன நடந்தாலும் பொறுப்பு நீ தானே ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. முதல்வருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம், சைடில் இருக்க மக்கள்லாம் செத்தாலும் பரவாயில்ல சொல்லி கைகட்டி வேடிக்கை பார்க்கறத காவல்துறையா? ஜனநாயகம் படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு அது வந்து தணிக்கை குழுக்க படம் வந்து போயிருச்சு, சரிங்களா? இதுக்கப்புறம் இப்போ எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ற வேலை தான். வெளிப்படையாவே தெரியுது இல்ல இது யாருக்கு ஃபேவரா பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப விஜயை பார்த்து திமுக பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு கையில இருந்து காசை செலவு பண்ணி காலையில இருந்து அங்க கால் கடுக்க நிக்கிறான். அவன் போய் 2 நிமிஷம் போய் ஓட்டு போய் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டானா? இப்படி வந்து என் தம்பின்னு சொல்லி எப்படி வந்து சீமானவர்கள் வந்து விஜய் அவர் என் தம்பின்னு சொல்லி ஓட்டு வாங்கினோம், அதே மாதிரி இவங்க என் தம்பி கூட பிறந்தீங்கன்னு சொன்னா இந்த கட்சி நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு இதுதான். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சிருக்காரு. அதுல ஒரு குடும்பத்தை பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 20 லட்சத்தை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதற்கான விஷயங்களை நீங்க ஏதாவது முன்னெடுத்தீங்களா? என்ன ரீசன் அப்படின்னு போய் சந்திச்சிங்களா? உங்களை என்னன்னு கேட்டிருக்காங்களா கட்சி சார்பா யாராவது? நான் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பார்த்து தான் அழைப்பு விடுத்தாங்க. அதில் இவங்க மட்டும் 30வது நாள் காரியம் இருக்கிறதுனால, அந்த சடங்குகள் இருக்கிறதுனால வர முடியாதுங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்கேன். இது அவங்க வந்து அந்த பணத்தை திருப்பி அனுப்புனது அவங்களுக்குமே வந்து விஜய் அவர்கள் மேலே எந்த கோபம் கிடையாது. ஏன்னா பர்சனலாக நாங்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கூட்டத்தில் உயிரிழந்த ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் நாங்கள் நேரடியாக போயிட்டு ஆறுதலை தெரிவிச்சுட்டு வந்திருக்கோம். அதை தாண்டி அந்த 20 லட்ச ரூபா திருப்பி அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க, அவங்களையும் நாங்கள் நேரடியாக சந்திச்சிருக்கோம். அவங்க அன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இன்றைக்கும் இருக்காங்க. இன்றைக்கும் வந்து அவங்க விஜய் அண்ணாக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அவருக்கு அந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மனப்பான்மை இல்லைல்ல, அது அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு சில விஷயம் என்னன்னா, அவங்களே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு செய்தி சேனலுக்கு. விஜய் அவர்கள் எங்ககிட்ட என்ன சொன்னாரு, எல்லாம் சரியாகட்டும், நேர்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் தான் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வந்து மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு பார்க்கறது வந்து எனக்கு கரெக்டா தோணல, வந்து பார்க்க சொல்லுங்க, நான் வந்து பேச ரெடியா இல்லை. அவர் விஜயனை கண்டிப்பா வந்து நேர்ல வந்து பார்ப்பாரு. கரூர் கண்டிப்பாக போய் பார்ப்பாரு. அந்த பர்மிஷன்லாம் பெண்டிங்கில் இருக்குது. அவருக்கு அந்த பர்மிஷனும் மக்களுக்கான அந்த பாதுகாப்பும் காவல்துறை அளிக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டா கண்டிப்பாக அவர் நேரில் போய் பார்ப்பார். அது பார்க்க மாட்டாருங்கிறதெல்லாம் இல்லை. அதை தாண்டி அவங்க சொன்ன விஷயம் அதுதான். ஏன்னா அவங்க வந்து இங்கே வரமாட்டேன்னு சொன்னதை தாண்டி அவங்களுக்கான பிரச்சனை என்ன, அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேயும் இவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுனால தான் வந்து அவங்க வந்து விஷயத்தில் உணர்ச்சி வசப்படுறாங்க. அதனால எனக்கு அந்த காசே தேவையில்லை, எனக்கு விஜயண்ணா நேரில் வரட்டும், அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. இது வந்து விஜயண்ணாக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியாது. அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால அந்த எங்களுக்கு தெரியாமல் அவங்க கணவர் வீட்டு சைட்லேருந்து அவங்க கணவரோட அக்கா அவங்க போயிருக்கிறதுனால இவங்க அதை மனசில் வச்சுட்டு தான் வந்து இந்த மாதிரி இது இன்னொரு மாதிரியும் வந்து பேசுறாங்க. இவங்க பின்னாடி ஏதாவது கட்சி வந்து தூண்டி விட்டுருக்கலாம், ஏதாவது பேரம் பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்திகளும் வெளியானதை நம்ம பார்த்தோம். அதனால கேட்குறேன், இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே கரூரில் எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்துகள் மட்டுமே பேரங்கள் பேசப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து போகாதீங்க, உங்களுக்கு அதுக்கு அதை விட அமௌண்ட் அதிகமாக தரோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு எதிர்கட்சிகளும் இந்த வாடகை வாய்கள்லாம் எவ்வளவோ பேசினாலும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன்னா கூப்பிட்டுருக்காங்க, அந்த மரியாதை நம்ம வரணும். ஏன்னா அவங்க ஆதரவு நிறைய வந்து எப்படின்னா இப்போ விஜய் அண்ணா மேலே நிறைய அவதூறுகளை பரப்ப ட்ரை பண்ணாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணாங்க. எந்த நரேட்டிவுமே இங்கே சக்ஸஸ் ஆகலை. திமுக சைட்லேருந்து அவங்க வச்ச எல்லா நரேட்டிவுமே ஃபெயிலியர் ஆச்சு. அப்படிங்கிறப்ப இப்போ கடைசியாக எப்படி வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த 41 குடும்பங்களை வந்து கீழ்த்தரமாக பேசுகிற அளவுக்கு கீழ்த்தரமான வேலைகளை இந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க யாருமே விஷயத்தை தான் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி காசு தான் எல்லாமே பேசுது, பெத்த புள்ளைய கூட வந்து சரி போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, விஜய்க்கு தான் நான் மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள்லாம் வந்து பேசுறாங்க. இதெல்லாமே வந்து அந்த குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் கொச்சைப்படுத்துற செயலாக தான் பார்க்குறேன். ஏன்னா இது அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் இது கொடுத்துட்றேன்.
அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னது. விஜய் அண்ணா மேல அவங்களால எந்த ஒரு அவதூறையும் அவங்க வச்ச நரேட்டிவ் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே அவங்களால சக்சஸ் பண்ண முடியல. எப்படி பார்த்தாலும் மக்கள் விஜய் அண்ணா பக்கம் தான் நிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோபத்தோட வன்மம் தான் இந்த பாதிக்கப்பட்டவர்களை இப்படி எல்லாம் பேசுறது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பணம் என்ன வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து தன்னோட குழந்தைய பறி கொடுத்துருக்காங்க. அவங்கள போய் இப்படி எல்லாம் அவங்க மேல ஒரு பழி சுமந்தது அபாண்டமான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான வாதங்களை தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த குழந்தைகள் விஜய் அண்ணா பார்க்கணும்னு அங்க போயிருக்காங்க. ஏன்னா எல்லா மீட்டிங் முன்னாடியும் தாவேக்கா சைடுல இருந்து ப்ராப்பரான அந்த அறிக்கைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, வயசானவங்க வராதீங்க. அதையும் மீறி விஜய் அண்ணா பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் இவங்க அந்த குழந்தைகள் மத்தியில் இருக்கிறனால நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னை பார்க்க தானே வந்து மக்கள் கூடுறாங்க, அது உன்னோட கட்சி தானே, உன்னை பார்க்கறதுக்கு தானே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, அப்போ என்ன நடந்தாலும் பொறுப்பு நீ தானே ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. இங்க பொறுப்பேற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஆட்கள் பொறுப்பேற்றுக்கல, சரிங்களா? ஏன்னா இங்க முழுக்க முழுக்க பொறுப்பேற்றுக்க வேண்டியது காவல்துறையும் அதை காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் தான். அவங்களே பொறுப்பேற்றுக்கல. ஏன்னா எல்லாமே காவல்துறையும் அரசு மேலேயும் குற்றம் சாட்ட முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு கட்சி வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ரோட் ஷோ பண்றாங்க, ஒரு கூட்டத்துக்கு வராங்க அப்படின்னா அங்க வந்து சில பாதுகாப்புகள் கட்சி சார்ந்தும் சில பேர் வந்து பாதுகாப்புகளை ஏற்படுத்தி இருக்கணும் இல்லையா? இப்போ நீங்க ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு இடம் எடுத்துக்கிறோம் நீங்களா, அங்க கட்சியோட இப்ப மாநாடு நடக்குது, மதுரை மாநாடு நடந்துச்சு. அங்க வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள முடியும். இது வந்து ஒரு பப்ளிக் இடம், பிரைவேட் ஒரு பப்ளிக்கான இடம், யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. அதனாலதான் வந்து பர்மிஷன் கேட்கறோம். பர்மிஷன் அவங்க கொடுத்திருக்க இடத்துல அனுமதியோட தான் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்துறாங்க. அனுமதி இல்லாம நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே பாதுகாப்பா பாத்துக்கிறோம்னு சொல்லி எல்லாம் வந்து நடத்தல. அனுமதி கேட்கறதும் இது வந்து அனுமதியா மட்டும் இருக்காது, மக்களுக்கான பாதுகாப்பை நீங்க அளிக்கணும்னு சொல்லி தான் அவங்க பர்மிஷன் கேட்கறாங்க. அப்ப அந்த பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு இவங்க ஒத்துக்கிறாங்க இல்லையா காவல்துறை? நாங்க அப்ப அனுமதியும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்ப அந்த பாதுகாப்பு குறைபாடு காவல்துறைகளும் என்னன்னா விஜய் அவர்களுக்கு தான் பாதுகாப்பை தவிர்த்து மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதை வந்து கட்சி சார்ந்தவங்க தான் பாத்துக்கணும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மக்களுக்கான வந்து என்ன நடந்தாலும் கட்சி பொறுப்பு ஏத்துக்கும் அப்படின்ற பட்சத்துலதான் அனுமதி வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப வந்து இப்ப விஜய் இப்ப முதல்வர் வரான்னு வச்சுக்கோங்களேன், முதல்வருக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம், சைடுல இருக்க மக்கள் செத்தால பரவாயில்ல சொல்லி கைகட்டி வேடிக்கை பார்க்கறதா காவல்துறையா? காவல்துறையோட கடமை என்ன? இதுக்காகவே ஒரு குழு அமைக்கப்பட்டு பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. கட்சி தலைவர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் முக்கியமான ஸ்டார்ஸை பாதுகாக்கிறதுக்கு தான் பவுன்சரோட வேலை. இது நிறைய இடங்கள்ல ஆதவர்ஜனா கூட அதை தெளிவுபடுத்தி இருந்தாரு. விஜய் அண்ணா வெளியே வரையில எங்க தலைவரோட பாதுகாப்பு நாங்க உறுதி செஞ்சுக்கோம், மக்களோட பாதுகாப்பு நீங்க உறுதி செய்யணும். அந்த இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத இவங்க மக்களை சந்திக்கிற அந்த நிகழ்வு நடத்துறதுக்கு முன்னாடியே அவர்கள் இதை பத்தி பேசிட்டாரு, சரிங்களா? ஆனா ஒரு காவல்துறைக்குன்னு ஒரு கடமை இருக்கு, மக்களை பாதுகாக்கணும். இங்க அரசாங்கத்துக்கு என்ன முக்கியமான கடமை? யாரு வேணாலும் இருக்கட்டும், மக்களை பாதுகாப்புறது தான் முக்கியமான கடமை. அந்த மக்களுக்கான பாதுகாப்பு நீங்க கொடுக்கலைன்னா அப்ப என்ன லட்சணத்துல நீங்க ஆட்சி நடத்துறீங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நீங்க அப்ப அந்த கேள்வி அதுவே அவங்க பொறுப்பேற்றுக்கல, காவல்துறையும் பொறுப்பேற்றுக்கல. சரி, எங்களோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இதை எதையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. பக்கமும் நிறைய குற்றச்சாட்டுகளும் எழும்புது. இந்த மாதிரி வந்து கரெக்டான டைமிங்ல வரல, 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு, அதுக்கு தான் இந்த கூட்ட நெரிசலுக்கு அபாண்டமான பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? நான் மட்டும் இல்ல, இது எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. அவர் எங்க லேட்டா வந்தாரு? அவர் சொன்ன டைமுக்கு தான் வந்திருக்காரு. வாங்கின பர்மிஷன் 3ல இருந்து 10, அந்த 3ல இருந்து 10 தான் 12 மணி அளவுல இந்த மாதிரி விஜய் அவர்கள் வருவாருன்னு சோசியல் மீடியாவில் அவங்க கட்சி சார்ந்தவங்களே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதை நம்பி காலையில இருந்தே மக்கள் எல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அண்ணா சென்னையில கிளம்புனதுல இருந்து ஏர்போர்ட் ஏறின வரைக்கும், அங்க இறங்கி நாமக்கல்ல பேசுற வரைக்கும் எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லா மீடியாலேயே போயிட்டு இருந்தது. மக்களுக்கு தெரியாதா விஜய் அண்ணா எங்க இருக்காரு, எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு? காலையில இருந்து வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னா இது அவங்க வந்து அங்க இடம் நம்ம முன்னாடி நின்று பார்க்கணும், விஜய் அண்ணா வரதான் நம்ம பக்கத்தால் நின்று பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா இந்தா வந்துருவாருலாம் யாரும் எதிர்பார்த்து நிக்கல. எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் அண்ணா 3 மணிக்கு மேலதான் வருவாரு. இதெல்லாம் வந்து அவங்க 12 மணின்னு சொன்னது கட்சி நிர்வாகிகளுக்கு. 12 மணிக்கே நீங்க அங்க வந்து விஜய் அண்ணா வரதுக்கு முன்னாடி உங்களோட வேலைகளை பாருங்க அப்படின்னு சொன்னதான். வாங்கின பர்மிஷன் எத்தனை மணிக்கு வாங்கியிருக்காங்க? 3 to 10 தானே. அதுக்கு முன்னாடி ஏன் மக்களை நீங்க அங்க கூட்டத்துக்கு அலோவ் பண்ணீங்க? அப்ப காவல்துறை தடுத்துருக்கணும்ல. 3 மணிக்கு தான் உங்களுக்கு கூட்டம், எதுக்கு எத்தனை பேர் நிக்கிறீங்க? இது பப்ளிக், இது ரோடு, இங்க இவ்வளவு பிரச்சனை ஆகும், இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, இங்க இவ்வளவு கூடக்கூடாது. இதெல்லாமே மானிட்டைஸ் பண்ண வேண்டிய இடத்துல காவல்துறை தான் இருக்கு. காலையில இருந்து வேடிக்கை பார்த்து கைகட்டி நின்றுட்டு சாயங்காலம் வந்து இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எதுவுமே எடுக்கல. நடந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் சொல்றதுக்கு எது காவல்துறை? ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனை நடக்காம தடுக்கிறதுல தானே ஒரு சிறந்த காவல்துறையா இருக்கும், சிறந்த நிர்வாகமா இருக்கும். இன்னும் அதுதான் கட்சியும் இந்த பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? இரு தரப்பும் வந்து தப்பு அப்படின்றத உணராம நீங்க ஒரு சைடு மட்டுமே வந்து அரசுதான் காரணம், அரசுதான் எல்லாத்தையும் அரசும் வந்து கண்காணிக்க முடியாது இல்லையா? அப்படி கிடையாதுங்க. அதாவது நீங்க சொல்றது 2 பேர்த்து மேலேயும் தவறு இருக்கு. இவங்க சைட்லயும் ஒரு சில லேக்ஸ் இருக்குதான், அதை வந்து இல்லைன்னு நம்ம மறுக்க கிடையாது. ஆனா இங்க பொறுப்பேற்க வேண்டிய இடம், முக்கியமான பொறுப்பேற்க வேண்டிய இடத்துல இருக்க யாருமே பொறுப்பேற்கல இல்லையா? அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லையா? தொடர்ச்சியா வந்து வன்மத்தை கக்கிற வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி தான் இவங்க இது எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நீங்க விஜய் அண்ணா மேல தவக்க மேல
தூக்கி சேர்த்த வாரி வீசுற மாதிரி வீசினாலும் கடைசியில மக்கள் அதை யார் பக்கம் நிக்கிறாங்க, விஜயனா பக்கம் தான் நிக்கிறாங்க. அந்த ஒரு வெளிப்பாடு தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த உயிரிழந்த குழந்தைகளை பறி கொடுத்த பெண்களை வந்து கேவலமா பேசுறமான விஷயங்கள்லாம். சரிங்களா? இப்போ இன்னொரு மூத்த பத்திரிகையாளர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்த பஸ்ல பாத்தீங்க அப்படின்னா படக்குழுவினருமே உள்ள இருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த ஜனநாயக படத்துல சில ரியல் காட்சிகளை செலுத்துறதுக்காக சில விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அதற்கான இம்பாக்ட் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த வாகனம் முன்னாடி வந்ததுனாலதான் ஒரு நெரிசல் ஏற்பட்டது. அந்த வாகனம் வராம இருந்திருந்தா அந்த வாகனம் முன்னாடி வந்ததே ஒரு காட்சியை வந்து எடுக்கிறதுக்காக தான் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஜனநாயக படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு அது வந்து தணிக்கை குழுக்கே படம் வந்து போயிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் இப்ப எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகரத்தனமான ஒரு நரேட்டிவ் செட் பண்ற வேலை தான். அதான் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இது மக்கள் மனசுல போய் பதியும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து இந்த திமுக சார்ந்த நபர்கள் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு கையில சோசியல் மீடியா இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் உடனே தகவல் வருது. அப்ப இன்னைக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா விஷயம் தெரியுது, நாங்க உடனே உண்மை தெரியுது, எல்லாமே சோசியல் மீடியால இருக்கு. அந்த பஸ்ல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியிடல, இந்த பஸ்ல இதுதான் இருக்கு, இப்படிதான் இருக்குன்னு ஏன் எந்த ஒரு காட்சியும் வெளியே வரல? உள்ள யாரோ இருக்காங்கன்றதுனால தானே சீக்கிரட்டா வந்து இல்ல அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் அனைத்தையும் வச்சுதான் வந்து இவங்க வந்து கோர்ட்டுக்கு போனது. தாவேகா சைட்ல எங்க சைட்ல அவங்க ஏன் வந்து இந்த கூட்டத்துல வந்து குளறுபடி இருக்கு, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு உண்மை தெரியணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போன காரணமே எல்லா ஆதாரங்களும் அவங்க கையில் இருக்கிறதுனாலதான். அந்த சிசிடிவி காட்சிகள் அது ரெக்கார்ட் ஆன எல்லாமே வந்து சிபிஐ கையில ஒப்படைக்கப்படும். இதுல உள்ள அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க. காவல்துறை கிட்ட கொடுக்கல, ஏன் சிபிஐ கிட்ட கொடுக்குறீங்க? இதுல குற்றம் சாட்டப்பட்டது 2 நபர்கள். ஒண்ணு வந்து காவல்துறை, ஒன்னு வந்து தாவேகா தரப்பு. இதுல விசாரிக்கிறது குற்றம் சாட்டப்பட்ட நபர்ல ஒருத்தர் விசாரிப்பார் அப்படின்னா, இப்ப எனக்கும் உங்களுக்கும் சப்போஸ் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா இது யார் தீர்வு வேணும், நான் தான் தீர்வு வேணும், நான் தான் ஜட்மெண்ட் பண்ணுவேன், உங்கள்கிட்ட இருக்க ஆதாரத்துல எனக்கு கூட அப்படின்னா நான் எப்படி யாருக்கு ஃபேவரா நடந்துப்பேன்? நான் எனக்கு ஃபேவரா நடந்துப்பேன், உங்களுக்கு ஃபேவரா நடந்துப்பேன், நடுநிலையா நடந்துப்பேன். ஏன்னா இதே விஜய் அவர்கள் தான் சிபிஐ வந்து கரெக்டா விசாரணை பண்ண மாட்டாங்க, பாஜகவுடைய கையில இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களுக்கு பேசியிருந்தாரு. ஆனா இப்போ இவரோட வழக்குக்கு மட்டும் வந்து சிபிஐ தேவைன்னா இது எப்படி வந்து இல்ல இதுல ஒரு கிளாரிட்டி மக்களுக்குமே நிறைய பக்கம் வந்து இந்த இதோட கிளாரிட்டி தெரியுது. இருந்தாலும் நான் இன்னொருக்கா சொல்லிடுறேன். தாவேகா சைட்ல இருந்து சிபிஐ விசாரணை கோரி எல்லாம் அவங்க கோர்ட்டுக்கு போக கிடையாது. அவங்க கேட்டது காவல்துறை விசாரிக்க கூடாது, எங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு டீம் விசாரிக்கணும் அப்படிங்கறத அவங்க கோர்ட்டுக்கு போன விஷயம். இது கோர்ட்டா பார்த்து தான் வந்து சிபிஐக்கு மாத்தினாங்க. அதை தாண்டி சிபிஐ மேற்பார்வையிடுறதுக்கும் ஓய்வு பெற்ற நீதியரசர்களுக்கு மேல ஒரு தனி டீமும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா தாவேகா சிபிஐ கேட்டெல்லாம் போக கிடையாது. அதை தாண்டி எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம், 2 பேத்து மேலே கூட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேத்துக்கு பொதுவான ஒரு ஆள் விசாரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் தான் இருக்க ஒழியா சம்பந்தப்பட்ட ஆளே வந்து விசாரணை இதுல உண்மை வெளியே வராது அப்படிங்கறதுனால மட்டும்தான் வந்து சிபிஐக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி தாவேகா சார்பா யாரும் சிபிஐ வந்து கேட்கல. ஆனா அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் இந்த வழக்குல ஏதோ இருக்கு, சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லி அவங்க தான் சப்போர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்ப வந்து விஜய் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்காக தான் அவங்க 2 பேரும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இல்லையா? அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வந்து விஜயண்ணா வந்து பாஜக சைட்ல போயிருவாரு, ஏடிஎம்கே சைட்ல போயிருவாருன்னு பேசுறதெல்லாம் வந்து ஏற்புடைய விஷயம் இல்ல. அதனாலதான் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் புசி ஆனந்த் அவர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்கணும். ஆனா இது வரைக்கும் வழக்கு போடாம இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு இல்ல. அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு போயிட முடியாது. ஏன்னா விஜயண்ணா தெளிவுபடுத்திட்டாரு. அவரு வாயாலேயே சொல்லிட்டாரு, எக்காரணத்தை கொண்டும் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் கூட எந்த ஒரு சமரசமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லைங்கிற விஷயத்தையும் அவர் சேலத்துல நடந்த அந்த மீட்டிங்லயும் அவர் தெளிவா அவர் வாயாலே சொல்லிட்டாரு. நிறைய பேர் அவர் சொல்லலைன்ட்டே இருக்காங்க. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. திருப்பி சொல்லி நீங்க பேசுற எல்லாத்துக்குமே அந்த பதில் கொடுத்துட்டே இருக்கோம்னா அது அவர் வேலை கிடையாது. என்ன அவங்க எங்களோட குறிக்கோள் என்ன, நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம், இங்க மாற்றத்துக்கான ஒரு அரசியல் வேணும், மாற்றத்துக்கான அரசியலை தாண்டி தீர்வு அரசியல் வேணுங்கிற பயணத்துல தமிழக வெற்றி கழகம் பயணிச்சுட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை கூட்டணி போகணும்னா எதுக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? இந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால வந்து அதெல்லாமே வந்து இவங்க செட் பண்ற நரேட்டிவ் தான். இது எல்லாமே வந்து 2026 ரொம்பலாம் இல்லை, இன்னொரு 4-5 மாசத்துல இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிளியரான பதில்கள் மக்களுக்கு வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் தான் சொன்ன பாத்தீங்களா, இவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ணாலும் இன்னைக்கு மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு டெக்னாலஜி இவ்வளவு தூரம் இருக்க விஷயத்துல சோசியல் மீடியா இவ்வளவு பரவலா எல்லாத்து கையில இருக்கிற நாட்களே இந்த திமுக இவ்வளவு மலமாரித்தனம் பண்றாங்களே, அப்ப என் பாட்ட முப்பாட்ட இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் எப்படி ஏமாத்திருக்கீங்க? உண்மையே கிடையாது, சும்மா எவனோ எதையோ எடுத்து போட்டா அதுக்கு திமுக தான் காரணம்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படின்னு அதை பண்றதே திமுக தானுங்க. எனக்கு 17 கோடி ரூபாய் பெண் நிறுவனம் வந்து விஜயை பத்தியான ஒரு தவறான கட்டமைப்பு ஸ்ப்ரெட் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் 17 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இது யார் செலவு பண்ணுவாங்க? யார் வேணா செலவு பண்ணுவாங்களா? எவனோ ஒருத்தர் திமுக போய் 17 கோடி செலவு பண்ணணும்னு என்னங்க தேவை இருக்கு? அவங்க கட்சிக்காரங்க தானே செலவு பண்றாங்க. அப்ப வந்து வெளிப்படையாவே தெரியுது இல்ல இது யாருக்கு ஃபேவரா பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப விஜயை பார்த்து திமுக பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு
நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு எலக்ஷன் வருதுன்னா, எலக்ஷனுக்கு ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்கும். அப்பதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அரசியல் கட்சிகள்லாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. அப்பதான் அந்த தலைகள்லாம் வெளிய வரும். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்த முதல்வர் ஒரு நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர், ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்வருக்கான பணிகளை விட்டு போட்டு தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கியிருக்காரு 1 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து. இது எதை குறிக்குது அப்படின்னா, இங்க வேற ஒரு ஃபோர்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபோர்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம காலி ஆயிருவோம். அதுக்கு மேல நம்ம முந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்து முதல்வர் இன்னைக்கு பயணிச்சிட்டு இருக்காரு. ஆனா திமுக என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து ஒரு நடிகர். அவருக்கு கூடுற கூட்டம் எல்லாமே வந்து ரசிகர் கூட்டம் தான். அது எல்லாமே ஓட்டா மாறாது. திமுக ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு தான் போடுவாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டே போலாங்க. இவங்க எத்தனை நாளைக்கு தான் இப்படி நடிகர் நடிகர்னு சொல்லிட்டே இருப்பாங்க தெரியல. ஏன்னா முதல்ல இதுதான் சொன்னாங்க. அவர் ஒரு நடிகர், கட்சி ஆரம்பிச்சா சும்மா கட்சி ஆரம்பிச்சிட்டா போதுமா, வெளியே வரணும், மாநாடு போடணும்னாங்க. மாநாடு போட்டாங்க. இது முதல் மாநாடு, இது ரசிகர் கூட்டம். இன்னொரு மாநாடெல்லாம் போட்டா கூட்டம் வராதுனாங்க. அதை விட கூட்டம் எவ்வளவு வந்துச்சுன்னு மதுரையில பார்த்தோம். இது சும்மா சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. இப்படி வந்து மக்கள் கிட்ட கட்டமைச்சு அப்படின்னா இது, ஏன்னா வரவங்க எல்லாம் கூட்டமா வராங்க, ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியுது? கையில இருந்து காசை செலவு பண்ணி காலையில இருந்து அங்க கால் கடுக்க நிக்கிறான். அவன் போய் 2 நிமிஷம் போய் ஓட்டுல போய் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டானா? அப்படி ஓட்டு போட எதுக்கு வந்து கால் கடுக்க அவ்வளவு தூரம் நிக்கிறான் வெயிலையும் மழையிலையும் இல்ல நின்னுட்டு? ஒரு ரசிகரா பாக்குறதுக்காக ஒரு ஹைப்ல வந்து வரக்கூடிய மக்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்க. விஜய் அவர்கள் நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா? இங்க தொடர்ச்சியா வந்து நம்ம இந்தியாவே பாத்தீங்கன்னா அப்படின்னா, இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? நம்ம நாடு வந்து ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் ஃபோர்ஸஸ் மூலமா வந்து இங்க யாரும் வந்து கொள்கையின் அடிப்படையில மக்கள் போய் இந்த கட்சியோட கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போடுற மக்கள் பெரும்பாலும் கிடையாது. இங்க வந்து தலைவனை நோக்கி தான் வந்து பயணிப்பாங்க மக்கள் எப்பவுமே. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை தான் விஜய் அண்ணா பாக்குறாங்க. அதனாலதான் விஜய் அண்ணாக்கு ஆனா ஆதரவா தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரு வரணும், யாரு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தெளிவாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இல்ல ஒரு தலைவனை பார்த்தா போயிருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே. இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடுன்னு நான் சொல்ல வரும்ல. நான் டோட்டல் இந்தியன் பாலிடிக்ஸே நான் சொல்றேன். சரிங்களா? இது இப்படிதான் இருக்கும். இங்க தலைவனை பார்த்து தான் வந்து போவாங்களோ இல்லையா, கொள்கை ரீதியாலே யாரும் போக மாட்டாங்க. சரிங்களா? மக்கள் எப்பவுமே எப்படி எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரோ, அப்ப இது எப்படி இருக்குன்னா மக்கள் யாரும் சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆக்டர் வந்து கட்சியில அதாவது தேர்தல்ல நின்றா ஓட்டு போட்டுருவாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணுங்க. யாரு நின்னாலும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, ஓட்டு போட்டுருவாங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? யாரோ ஒருத்தர் நடிச்சிட்டு வந்து நின்னாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்லாம் கிடையாது. மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். இவர் நமக்கான விஷயத்த செய்வார் அப்படின்னு அந்த நம்பிக்கை நட்சத்திரமா விஜய் அண்ணா இருக்காரு. அதனாலதான் விஜய் அண்ணாக்கு இவ்வளவு கூட்டம் கூடாது. விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது உண்மைதான். ஆனா அது எல்லாமே வந்து ஒரு 8% 10% வாக்குகள் தான் வருமே தவிர்த்து இந்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே. அது இந்த கேள்விகளுக்கு எல்லாமே 2026 மக்கள் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் கூட சந்திக்கல. இப்பவே பாத்தீங்கன்னா தேர்தலை சந்திக்காம 8%, 15%, 20% வரைக்கும் நிறைய சேனல்ஸ் வந்து விஜய் அண்ணாக்கான அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குங்கிறத காட்டுறோம். ஏன்னா ஒரு 8% வாங்குறது சும்மாலாம் கிடையாது. ஏன்னா ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்காப்ல, கிட்டத்தட்ட 15 வருஷமா கத்தி இப்பதான் 8% தொட்டிருக்காரு. அந்த 8% தொடுறதுக்கே அவருக்கு வந்து விஜய் அண்ணாவோட அந்த பாட்டு பாடினாருன்னு சொல்லி தான் அவர் அந்த 8% தொட்டாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ ஒரு தேர்தல் கூட சந்திக்காத ஒரு நபருக்கு இவர் வந்து அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. சீமான் அவர்கள் 8% ஓட்டு வாங்கி ப்ரூஃப் பண்ணிட்டாரு. விஜய் அவர்கள் வெறும் கருத்து கணிப்பில மட்டுமே தான் இருக்கிறாரு. அப்ப 2026 தேர்தல்ல தான் அந்த 8% கூட வருமான்றதே வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து கான்பிடென்ட்டா வந்து 20% ஓட்டு அப்படின்னு இல்ல அததான் நான் சொல்றேன். சரிங்களா? களத்துல நின்று இத்தனை கத்தி அந்த 8% அவர் ஓட்டு வாங்குறக்கே விஜய் அண்ணாவுடைய அந்த வாய்ஸும் அவர் பேசின அந்த பாட்டு அவருக்கு தேவைப்படுது. சும்மால அவர் 8% வாங்கி இல்ல. சரிங்களா? விஜய் அண்ணா எனக்காக என் தம்பி மைக்க பிடிச்சு பேசுறான், எனக்காக பாடுறான் அப்படின்னு சொல்லி தான் அந்த 8% ஓட்டே வாங்கினாரு. இல்லைன்னா அந்த 8% ஓட்டு வந்திருக்காரு. நான் கம்பேரிசன் வைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு கட்சி தலைவர் கிட்டத்தட்ட களத்துல இருக்காப்ல 10 வருஷமா களத்துல இருந்து 8% வாங்குறதுக்கே இத்தனை எலெக்ஷன் 3 எலெக்ஷன் சந்திக்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காம இன்னைக்கு கருத்து கணிப்புகள் விஜய் அண்ணாக்கு இவ்வளவு 8% வருது, 10% வருது, 15% வருதுன்னு அப்படின்னா அவரோட பலம் எந்த அளவுக்கு இருக்கு, அவருக்கான மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு ஏசி ரூம்குள்ள உட்காந்து நடக்கிறது கிடையாது. நிறைய எல்லாமே களத்துல இருந்து நடக்குது. நாங்களுமே களத்துல மக்கள் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாங்க 10 பேரை பார்க்கறோம்னா 8 பேர் வந்து விஜய் அண்ணாக்கு ஆதரவா தான் இருக்காங்க. இது கல யதார்த்தம். இதை வந்து யாருனாலையும் மாத்த முடியாது. இந்த யதார்த்தம் தான் இந்த கருத்து கணிப்புகளா நமக்கு. இதே கருத்து கணிப்பு திமுக நடத்தும் போதும் எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக நடத்தும் போதும் எனக்கு தான் அதிக கூட்டம் வராங்க. எனக்குமே வந்து அவங்களுக்கு பண்ணையில அவங்களை பெருசா தாங்க காட்டிக்குவாங்க. பொதுவான ஒரு ஆள் பண்ணையில் தான் தெரியும். நீங்க வேணா கூட இப்ப கேமரா எடுத்துட்டு வாங்க, வெளியே போவோம். 10 பேரை நம்ம இப்ப இன்டர்வியூ பண்ணுவோம். 10 பேர் இப்ப ஏட்டியில 8 பேர் விஜய் அண்ணாக்கு ஆதரவா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் பேரவே மாத்திக்கிறேன். அப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அதாவது தாவேக்காவுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. தாவேக்கோட செயல்பாடுகள்ல பின்னடைவு இருக்கு.
சரிங்களா? விஜயண்ணாவுக்கான அந்த ஆதரவு வந்து பின்னடைவுன்னு நம்ம ஏத்துக்க முடியாது. தாவேக்காவோட செயல்பாடுகள்ல பின்னடைவு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு அந்த கரூர் நெரிசல்ல இறந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவோட செயல்பாடுகள் முற்றிலும் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்க குடும்பத்துல இருக்க ஒரு இழப்பா பார்க்குறோம். நாங்களுமே அப்படிதான் பார்க்குறோம். எங்க குடும்பத்துல ஒருத்தர் இழந்ததா தான் பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த இழப்புலேருந்து மீண்டு வரதுக்கே வந்து அதிக டைம் எடுக்குது. ஏன்னா இது நெறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. ஏன் விஜயண்ணா வந்து அன்னைக்கே வந்து ஒரு வீடியோ கொடுக்கல, அங்க வந்து பேசல இதெல்லாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எமோஷன்ல எடுக்கிற ஒரு முடிவு வந்து எப்பவுமே தவறுதலா தான் போய் முடியும். இது எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாமே கருத்துல கொண்டு தான். ஏன்னா அங்க என்ன பண்றதுனே தெரியாது. எல்லாமே எமோஷனலா மென்டலி வந்து எல்லாருமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல இறங்கி இந்த இடத்து கூட்டத்துல ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு வைங்களேன், அன்னைக்கு களமே வேற மாதிரி இருந்திருக்கும். தமிழ்நாடே வந்து வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கருத்துல கொண்டு தான் அமைதியா இருக்காங்க. இப்போ திருப்பியும் வந்து ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி திருப்பி மக்கள் சந்திக்கிறது பண்ணணும். எஸ்ஓபின்னு ஒரு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி மக்களுக்கான பணிகளை இல்ல இந்த தடவை விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகும்போது, அதாவது அதற்கான இந்த ஃப்ளைட்லாம் வந்து புக் பண்ணியிருக்கிறதோ கரெக்டா வந்து ஒரு இடம் சூஸ் பண்ணி மாநாடு மாதிரி போட்டு மக்களை சந்திக்க போறதா வந்து சில தகவல்லாம் வெளியாச்சு. நிஜமாவே அப்படிதான் போறாரா? இல்ல இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஏன்னா திருப்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. ஏன்னா இங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்க காவல்துறையை நம்பினதுதான் அப்படிங்கிற இந்த அரசாங்கத்தின் காவல்துறையை நம்ம பொத்தமதுவா நம்ம இது சொல்ல முடியாது. ஏன்னா தமிழக காவல்துறை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளவு திறமையான காவல்துறைகள். ஆனா அந்த காவல்துறையை கையாளக்கூடிய முதலமைச்சர் அந்த அளவுக்கு திறன் இல்லாதவராக இருக்கிறார். ஏன்னா அவர் கீழே இருக்க காவல்துறை அவருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு தெரியல. இங்க காவல்துறை மட்டும் இல்ல, டோட்டல் நிர்வாகத்தை எப்படி நடத்தணும்னு கூட நம்ம முதலமைச்சருக்கு தெரியல. நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதல்வரை தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்டாம் வாட்டர் பார்த்திருப்போம். எப்படி மழை பெஞ்சா எல்லா இடத்துலயும் எப்படி தண்ணி நிக்குதுன்னு. கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் ஓபன் பண்ணாங்க. போன ஏடிஎம்கே பீரியட்ல இருந்து கட்டின பாலத்தை இவங்க வந்ததுக்கு அப்புறம் வெறும் பேர் பலகை மட்டும் போட்ட மாதிரி பாதி வரைக்கும் முடிச்சுட்டு ஓபன் பண்ணாங்க. இன்னைக்கு மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாலம் ஃபுல்லா தண்ணி நிக்குது. மழை பெஞ்சா தண்ணி நிக்கதானே செய்யும் அப்படின்ற பாலத்துல எப்படிங்க தண்ணி நிக்கும்? ரோடுகள்ல தான் சொல்றாங்க, பாலத்துல சொல்லல. இந்த மாதிரி ரோடுகள்ல மழை பெஞ்சா தேங்க தான் செய்யும். அதையும் நாங்க எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படி அதுல ஒரு 40 பேர் செத்ததுக்கு அப்புறமா இந்த மலையில மட்டுமே 31 பேர் செத்துருக்காங்க. 500 கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 500 கால்நடைகள் இறந்து போயிருக்கு. அப்ப அவங்களோட வாழ்வாதாரம் என்ன? இது எல்லாமே நிர்வாகத்தின் கீழே தாங்க வரும். இவங்க ஜெயிச்சு வந்து இது முதல் வருஷம் கிடையாது. இது நான் கிட்டத்தட்ட 5வது வருஷம் வரப்போகுது. 5 வருஷமா நீங்க ஒன்னும் பண்ணாம இருக்கீங்கன்னா அப்ப மக்கள் அதை தான் கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன கிழிச்சிட்டு இருக்கீங்க? 4000 கோடி கொடுத்தீங்க, 4000 கோடி செலவு பண்ண நீங்க இன்னும் தண்ணி நிக்குது, இன்னும் வீட்டுக்குள்ள மழை பெஞ்சா தண்ணி வருது. இல்ல அவங்க தான் சொன்னா 40% இன்னும் செலவு 60% செலவு பண்ணிட்டா 40% இருக்கு. ஆமா துணை முதல்வர் இப்ப இதுல இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கு. துணை முதல்வர் ஒரு பேட்டி கொடுப்பாரு. அவர் சொல்றது உண்மையா இல்ல வந்து மேயர் அவர்கள் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் விதவிதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுல எது உண்மையினே மக்களுக்கே தெரியல. அப்ப 2 பேர் சொல்றது தாண்டியும் தண்ணி நின்றுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு எல்லா ரோடும் பாக்குறோம் எவ்வளவு போத்தோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாகன ஓட்டிகள் சிரமப்படுறாங்க. இது எல்லாமே நிர்வாகத்தின் கீழே தானே வருது. அப்ப நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சர் தானே தமிழ்நாட்டில் இருக்காருங்கிற விஷயத்த வந்து மக்களுக்கு பதிவு பண்றாங்க. இவங்க தான் பதிவு பண்றாங்க. நம்ம போய் இதை சொல்லணுங்கிற தேவையில்லை. ரோட்ல போற மக்கள் எதிர்பார்க்கறாங்க. என்னடா இதாச்சு, இதுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, இன்னும் இப்படியா வச்சிருக்காங்க, இதுக்கு இவனு வராமே இருந்திருக்கலாம். அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. இப்போ மூத்த பத்திரிகையாளர் அவர்களுடைய கணிப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணு கூட்டணி வைக்கணும். அதுவும் எடப்பாடி அவர்கள் கூட சேர்ந்துட்டாரு அப்படின்னா அப்பதான் வந்து திமுகவை வீழ்த்த முடியும். இப்பொழுதைக்கு அவர் வந்து தனியா நின்று திமுகவை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து விஜயண்ணாவை எதிர்க்கிறாங்க, சரி திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாத்து மேலேயும் வந்து இந்த காவி சாயம் பூசுறது வந்து வழக்கமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நாங்களே வந்து முதல் தேர்தலில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணல, எங்களையுமே அப்படிதான் இது பண்ணாங்க. யாரெல்லாம் எங்களை விட்டுருங்க, கமலஹாசன் வந்தார், அவருக்கு என்ன பண்ணாங்க, அவரையும் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? அன்னைக்கு வந்து கசந்தாரு, இன்னைக்கு புனிதமாயிட்டாரு. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்கு. இவங்களுக்கு தேவையான இவங்க பக்கம் வச்சுப்பாங்க. இவங்களை எதிர்த்தாங்க அப்படின்னா உடனே வந்து இவங்க பூசுற ஒரே விஷயம். இன்னைக்கு ஏன் ஏடிஎம்கே கூட வந்து விஜயண்ணாவை பத்தி கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே முழுக்க பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன்னா அது விஜயண்ணாவுமே வந்து மேடைகள்ல பேசியிருக்காரு. எப்பேற்பட்ட கட்சி, அதை வந்து எங்க கொண்டு அடமானம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்க அப்படிங்கிறது. அப்போ நீங்க வந்து பிஜேபிக்கு டைரக்டா நீங்க சொன்னா மக்கள் இப்படி சொல்லுவாங்க. அதனால வந்து ஏடிஎம்கே கூட சேர்த்து விட்டோம்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கூட சேர்த்து விடுற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஃபாலோ பண்றாங்க. ஏடிஎம்கேவோட கூட்டத்துல தாவேக்காவுடைய கொடிகளும் பறக்குது இல்லையா? அது தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் அப்படி இப்ப பண்ண மாட்டாங்க. இது செங்கோட்டைன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன்.
பேட்டியுமே குடுக்குறாங்களே, இல்ல ஆ. எடப்பாடி அவர்கள் கூட எங்க தலைவர் வந்து சேர்ந்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பண்ணா ஆமாமா. எங்களுக்கு பேட்டி குடுத்தத எங்க பார்த்தேங்க. ஆமா. க கரவேட்டி கட்டிட்டு விஜய் அண்ணா கட்சின்னு சொல்லி பேட்டி குடுத்தாங்க. அத பார்த்த தோள்ல கூட ஏடிஎம்கே இல்ல துண்ட போட்டுட்டு நெறையுடைய யங்ஸ்டரோட கருத்துமே வந்து ஓகே பெட்டர் தான் அவர் கூட சேர்ந்தா அப்படின்ற மாரிலாம் ஒரு கருத்து சில தெரிவிச்சிருந்தாங்க. பேருக்கு கருத்துக்கள் மாறலாம். அது ஆனா பெரும்பாலான மக்கள் வந்து அங்க போனாலுமே வந்து எடப்பாடிக்கு தான் வந்து ஒரு மைலேஜ் ஒழிய, விஜய் அண்ணாக்கு வந்து மைலேஜ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் அண்ணா கூட யார் வந்தாலும் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுமே அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணா கூட கூட்டணி வச்சோம்னா தமிழ்நாட தாண்டி கேரளாலயும் நம்மளோட அங்கவும் நம்ம வந்து நம்ம கட்சி ஒரு பெரிய இம்பாக்ட் அதுக்கு ஏற்படுத்தும். தான் முதல்வர் வந்து பதிலடி குடுத்திருந்தாரு இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் என்னோட பிரதர் மாதிரி. அவரு வந்து எதிர்காலத்திலயும் எங்க கூட தான் இருப்பாரு. 2026லும் எங்க கூட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில இருப்பாருன்னு சொல்லல. குடுத்திருந்தாரு. கை எங்கள விட்டு போயிறாதுன்னு நாங்க நம்புறோம்னு சொன்னாரு. ஓ! ஒரு 2 கட்சி பயத்துல வந்து இந்த ஆமா, மாரி வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, இப்படி சொன்னா நம்ம கூடவே இருப்பாங்க ஆமா. அப்படின்னு. ஏன்னா இதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டண்ட் தான். இப்படி வந்து என் தம்பின்னு சொல்லி எப்படி வந்து சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர் என் தம்பின்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரோ, அதே மாரி இவங்க என் தம்பி கூட பிறந்தீங்கன்னு சொன்னா இந்த கட்சி நம்மள விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனா அவங்க எல்லாத்துக்குமே எல்லா கட்சிகளுக்குமே தெரியும். இன்னைக்கு விஜய் அண்ணா கூட போனோம்னா நம்ம வந்து இங்க ஒரு மைலேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறது. அதனால காங்கிரஸுமே அந்த ஒரு மனப்பான்மையில தான் இருக்காங்க. ஏன்னா கா இதுவும் நிறைய மூத்த பத்திரிகையாளர் சொல்ற விஷயம் தான். காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டு விஜய் அண்ணா கூட வந்தாங்க அப்படின்னா இங்க ஆட்சியும் பிடிக்கலாம். அதை தாண்டி கேரளா, கர்நாடகாலையும் அங்கேயும் வந்து அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா விஜய் அண்ணாக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு கொடுக்குறாங்களே பத்திரிகையாளர்கள்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர்கள் யாருன்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியால தோல் உரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள திமுகவோட பின்புலத்துல எந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி. நன்றி. குக்கு செய்தியின் நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 58,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.